சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிடிச்சு பேசினா வயலண்டா வருது. நான் ரேட்டி நீ மைண்ட்ல வச்சுக்கிறேன், நீ ஃபாலோ பண்றியா? ஆமா, நீ ஏன் இப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல, ஸ்டைல்ஸ். அதனால சேர்த்து வைக்கலாம் பாடுறது இல்ல. ஆனா உன் விஷயத்துல ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். மேல என்ன பாஸ், புதுசா ஒரு பையன் சிக்கியிருக்கான். இவனை ஒரே அமைக்கி நாம தங்குறதையும் திங்கிறதையும் பத்தி சொல்லு. இந்த மாசத்தை இவனை வச்சு தான் ஒட்டி ஆகணும். நோட் பண்றா, சீக்கிரம் சொல்லு. பாஸ் வரதை பத்தி எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா பாஸ் பைசா ரோட்டு தான் தங்குவாரு, அங்கதான் சாப்பிடுவாரு. எனக்கு கட்டுப்படியாவது. நான் நெல்லுப்பா, நீ டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆகிக்கிறாரு? 5 ஸ்டார் இல்லாட்டி என்ன, ஒரு 4 ஸ்டார் 3 ஸ்டார் அதை குடிச்சா தான் போறாங்க. வழங்க சொல்றேன், சொல்ல வரீங்களா? குட் மார்னிங் சார். ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் கேட்டிருந்தேன். காலையிலேயே உங்க டேபிள்ல வச்சிட்டேன் சார். 10 வருஷமா இந்த ஆஃபீஸில் உழைச்சதுக்கு ஃபைனலா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு. மிஸ்டர் ரகுவரன் சொல்லுங்க. அவனை எதுக்கு கூப்பிடுறாரு? ஓ, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும் இல்லையா? 1 செகண்ட் சார். தங்க புஷ்பம், ஈவினிங் பாயசம் பண்ணி வைமா. சரிமா மாமா, ஒரு ஹாப்பி நியூஸோட வரேன். குட் மார்னிங். ஏதோ புது ப்ராஜெக்டா, பல கோடி ரூபாய் ஸ்லம் கிளியரன்ஸ். யாருக்கு போகுதுன்னு தெரியல. அது விஷயமா தான் இருக்கும். புது ப்ராஜெக்ட்னா கண்டிப்பா ஆஃபீஸ் சீனியர் கொடுப்பாங்க. ஆஃபீஸ் சீனியர் நீங்க தான் சார். கங்க்ராட் சார். எல்லாம் சார் ஃபாலோ பண்ணுறீங்க. இன்னும் எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள என்ன பண்ணி சார்? அப்போ என்ன எதுக்கு சொன்னாரு புரியல சார். உங்க அசிஸ்டன்ட் ஸ்மார்ட் பாய் சார். சார் அவர் என்ன உங்க அசிஸ்டன்ட் சொல்லும் போது நீங்க வேணாங்க என்னன்னு சொல்லுறீங்க சார். டோன்ட் வரி, என்ன நடந்தாலும் சரி, நீதான் அசிஸ்டன்ட். கவர்மெண்ட் ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 1 வீக்ல டெண்டர் கொடுக்கணும். யார் காலேஜ் கோட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கிடைக்கும். நமக்கு இதில் 10 பைசா வேண்டாம். ஒரு பெருமைக்கு தான் பண்றோம். இந்த ஃபைல் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு, பார்த்துட்டு பட்ஜெட் கொடுங்க.